ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, திருமலையில தரிசனத்துக்கான நிலவரம் என்ன மாதிரி இருக்கு, அது கூடவே ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய இலவச தரிசன டிக்கெட்ல ஒரு சில முக்கியமான மாற்றங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா இந்த டிக்கெட் வாங்கிட்டு தரிசனம் போற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத பார்த்துக்கிட்டு போங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இலவச தரிசன டிக்கெட் வந்து கொடுக்கக்கூடிய இடங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ டைமிங் வந்து 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுவும் இல்லாமல் மத்தியானம் போகிறவங்க கூட நீங்கள் வந்து அந்த கவுண்டரில் போயிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா ஈவினிங் வந்து 5 மணிக்கு மாதிரி நமக்கு டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதனால நம்ம அடுத்த நாளுக்கான டிக்கெட்டை வாங்கிட்டே திருமலைக்கு வந்து போய்க்கலாம். 8 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும்லாம் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் மத்தியானமோ ஈவினிங் ரீச் ஆகுறீங்கன்னா உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய கவுண்டருக்கு வந்து போயிருங்க. இப்போல்லாம் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்குன்னு பார்த்தோன்னா க்ரௌடு வந்து அதிகமாக தான் இருக்குது. அதனால நீங்கள் வந்து ட்ரெயினில் போகிறீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நியர்பையில் இருக்கிறது விஷ்ணு நிவாசம் தான். பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போகிறீங்கன்னா ஸ்ரீனிவாசம் போய்க்கலாம். ஓன் வெஹிக்கிளில் போகிறீங்க, இல்லை நீங்கள் வந்து அலிப்பிரி நடைபாதை கிட்ட போகிறீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ் போயிடலாம். ஸோ இந்த 3 இடத்துல தான் இந்த இலவச தரிசன டிக்கெட்டுகள் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணுற டைம்னு பார்த்தோன்னா 5 மணிக்கெல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதோட ஸ்டேட்டஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 மணியோட ஸ்டேட்டஸே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ 4 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். 5 மணின்னு சொல்ல முடியாது, 4 மணி 4:30 மணிக்கு கூட கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து ஒரு மத்தியானம் 2 மணிக்கு ரீச் ஆகுறீங்க, இல்லை 3 மணிக்கு ரீச் ஆகுறீங்க, இல்லை ஒரு 1 மணி 2 மணினா கூட நீங்கள் கவுண்டர்ஸில் வெயிட் பண்ணிவிட்டு நமக்கு டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணப்போ உங்களோட ஆதார் கார்டை கொடுத்து நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு கூட தரிசனத்துக்கு போகலாம். வீக்கெண்ட்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நேரடி சர்வதர்ஷனம்லாம் நம்ம ஹவர் கணக்கில் வெயிட் பண்ணுறதுக்கு இந்த டிக்கெட்டில் போனோன்னா மினிமமாக வந்து ஒரு 3லேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே தர்ஷன் பார்த்துட்டே வந்துடலாம். வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த தர்ஷன் டிக்கெட்டை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நம்ம வாங்கி தர்ஷன் பார்த்துட்டோன்னா திரும்ப எகெயின் இந்த டிக்கெட் வாங்குறதுக்கு 30 நாள் வந்து ஆகும். ஆதார் கார்டு இருந்தால் தான் கொடுப்பாங்க. இதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ்க்கு போகிறீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் 2 விதமான டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, தனித்தனி கவுண்டரில் இல்லை ஒரே கவுண்டரில் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தனித்தனி கியூ தான். திவ்ய தர்ஷன டோக்கன் அப்படின்றது ஸ்ரீவாரி மெட்டு வழியாக நடந்து போகிற அந்த நடைபாதை இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிக்கெட் வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸில் தான் கொடுக்குறாங்க. அது செப்பரேட்டு, இது செப்பரேட்டாக உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ஆரேகாலோட ஸ்டேட்டஸ் படியே ஷேர் பண்ணியிருப்போம் பாருங்கள். பூதேவி காம்ப்ளெக்ஸில் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு அந்த லைனில் அந்த க்யூவில் வந்து 400 பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்ரீவாரி மெட்டில் இருக்கக்கூடிய திவ்யதர்ஷன் டிக்கெட்டுக்கு 100 மெம்பர்ஸ் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நடந்து போகிற மாதிரி பிளான் இருக்குன்னா நீங்கள் ஸ்ரீவாரி மெட்டு வாங்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம ஸ்ரீவாரி மெட்டு டோக்கன் வாங்கிட்டோன்னா நாளைக்கு காலையில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நாளைக்கு காலையில் 6 மணிக்கு உங்களுக்கு நடைபாதை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த நடைபாதையில் நம்ம நடந்து போயிட்டு 1200வது படிக்கிட்ட ஸ்கேன் சென்டர் இருக்குது. அதில் உங்களோட டோக்கனை கொடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு தான் மலைக்கு போகணும். அப்போ தான் நீங்கள் ஏடிஜிஎஸ் சர்க்கிள் வழியாக அந்த டிக்கெட்டை கொண்டு போயிட்டு நீங்கள் தர்ஷன் பார்க்கும்போது உங்களை அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வந்து அந்த கியூ லைன் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கிட்டோம், இன்றைக்கே மலைக்கு போயிட்டோம், ஸோ நாங்கள் நாளைக்கு சாமி தர்ஷன் பார்க்கலாமா அப்படின்னா அந்த க்யூவில் போகும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஸ்கேன் ஆகலை அப்படின்னா அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா நீ ஒன்று போய் ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க, இல்லைனா நேரடி சர்வதர்ஷனத்தில் வந்து போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி டிக்கெட் வாங்குறதுலையும் யூஸ்லெஸ் ஆகிடும். ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து எவ்வளோ டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணாங்கன்னா ஸ்ரீவாரி மெட்டு டோக்கன் வந்து ஒரு 2800 டோக்கன் பக்கமாக, அதாவது 3000 டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன் வந்து 13200 டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கமாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது வந்து 4:30 மணிக்கே வந்து டோக்கன் இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 4 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டேட்டஸ் கூட பாருங்கள் 4:16. ஸோ அதோட ஸ்டேட்டஸ்க்கே உங்களுக்கு டைமிங்கில் டோக்கன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த வெப்சைட்டில் கூட வந்து பாருங்கள் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து தெரியும். ஸோ இதோட ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் நாளைக்கான டோக்கன்ஸ் 10ஆம் தேதிக்கு வந்து பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3729 அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் டிக்கெட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு இதிலே நம்ம லைவான ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் கூட நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும். அந்த வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் சேவ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நேரடி சர்வதர்ஷனத்தில் எத்தனை கம்பார்ட்மெண்ட் அப்படின்றதே நமக்கு அது வந்து தெரியும். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த இலவச தரிசன டிக்கெட்டில் வந்திருக்க முக்கிய மாற்றங்கள் வந்து நேரம், டைமிங் கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்றது 4 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க.
இருக்கிற வரைக்கும் கொடுப்பாங்க. டோக்கன் முடிஞ்சிச்சுன்னா கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப எகெயின் அடுத்த நாள் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸ்ரீவாரிமெட்டில் நடந்து போகணும், டிக்கெட் வேணும்னா முதல் நாள் டிக்கெட் வாங்கிட்டு தான் அடுத்த நாள் நம்ம வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸ்ரீவாரிமெட்டில் டோக்கன் வந்து கொடுக்கறதில்ல. ஸோ இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது திருமலையில் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஜேஷ்டாபிஷேகம் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ அதோட ஃபோட்டோஸ் டிடிசி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்மளுமே நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இதை அடுத்த அப்டேட், நீங்களும் ஜேஷ்டாபிஷேகம் டிக்கெட் புக் பண்ணி தர்ஷன் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்குற வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் இந்த ஜேஷ்டாபிஷேகம் போகிறதுக்கு பிளான் பண்ணுறவங்களுக்கு உங்களோட கமெண்ட் பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி வந்து தரிசனம் இருந்துச்சு அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது நேற்று 90,802 பேர் வந்து தரிசனம் பார்த்துருக்காங்க. ஸோ தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. நேரடி சர்வ தரிசனம் எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆகி, நாராயணகிரி ஷெட்டு ஃபில் ஆகி, வெளியில் வந்து சிலா தோரணம் வரைக்கும் கூட லைன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. சுமார் 12 மணி நேரம் வந்து நேரடி சர்வ தரிசனத்துக்கு ஆகுதுன்றது டிடிடியோட அப்டேட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், லைன் ஆடிங் அட் என்ஜி ஷெட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சுமார் 12 மணி நேரம் ஆகுது. இன்றைக்கி காலையில் 7 மணியோட ஸ்டேட்டஸ் படி இதுதான் நிலவரம். எஸ்எஸ்டி டோக்கனுக்கு மினிமமாக 3லேருந்து 5 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். இந்த டைமுங்கிறது ஆவரேஜ் டைம் தான். ஸோ இதே தான் ஆகும் அப்படின்ட்டு இல்லை, இதை விட அதிகமாக ஆகலாம், சில வேளை இதை விட கம்மியாக வந்து ஆகலாம். ஸோ நேற்றே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நேரடி இலவச தரிசனம் வந்து எல்லா கம்பார்ட்மெண்ட்டையும் ஃபில் ஆகின்றனால அவங்க சர்வ தரிசனத்துக்கான லைனை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் வந்து வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து ஸ்டேட்டஸுமே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. சிலா தோரணம் வரைக்குமே க்ரௌடு வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸும் வந்து சாட்டர்டே சண்டே 2 நாள் அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் இருக்கும், நாளைக்கு ஓரளவுக்கு ஆவரேஜ் ஆயிரும். வீக் டேஸில் எப்போயுமே தர்ஷன் போகிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஃபேமிலியாக குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறவங்க அந்த மாதிரி பிளான் பண்ணலாம். இதுவே நீங்கள் வந்து வீக்கெண்ட்ஸில் போகிறீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகிற மாதிரி வந்து பிளான் பண்ணுங்கள். ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையோட தரிசன டிக்கெட் கம்பல்சரி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு போனால் தான் தரிசனத்துக்கு விடுவாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. தெரியாமல் டோக்கன்ஸ் வாங்கிட்டு சப்போஸ் போயிட்டு நீங்கள் வந்து சிரமப்பட வேண்டாம். ஸோ இதுதாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு இந்த மாதம் தர்ஷன் டிக்கெட் என்னென்ன ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். புரட்டாசி மாதத்தில் திருமலைக்கு போகிற பிளான் இருக்குது அப்படின்னா செப்டம்பர் மாதத்தில் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. புரட்டாசி மாதத்தில் நமக்கு வந்து பிரம்மோற்சவமும் இருக்குது. பிரம்மோற்சவம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஸோ 2வது சனிக்கிழமை பிரம்மோற்சவத்தில் தான் வருது. அந்த மாதிரி உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட்லாம் ஸ்பெஷல் தர்ஷனம்லாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, 300 ரூபா மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் ஏற்கனவே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கோம். பிளான் பண்ணி இருக்கிறவங்க இன்றைக்கி 9ஆம் தேதி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 6-7 நாளில் வந்து நமக்கு டிக்கெட்டோட அப்டேட்டை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் வந்து பண்ணிக்க முடியும். ஒரு சிலர் கேட்குறீங்க, ஸ்ரீவாரிமெட்டில் மட்டும்தான் டோக்கன் கொடுக்குறாங்க, ஸோ அலிப்பிரிமெட்டு பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ டிடிடி வந்து அலிப்பிரிமெட்டில் வந்து கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. டோக்கன் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. இப்போதைக்கு ஸ்ரீவாரிமெட்டில் கொடுத்த டோக்கனை எடுத்து பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஒரு கவுண்டர் வச்சு அங்கே கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து மேபி ஸ்ரீவாரிமெட்டில் கூட்டம் அதிகமாக இருக்குது. அந்த கவுண்டரில் போய் டோக்கன் வாங்குறதுக்கெல்லாம் ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குன்றதுக்காக கூட சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். கூடிய விரைவிலையும் அலிப்பிரி நடைபாதையில் டிக்கெட்ஸ் திரும்பவும் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக திருப்பதி தேவஸ்தான தலைமை நிர்வாக அதிகாரி வந்து 7ஆம் தேதி அன்னைக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடத்தியிருக்காங்க. எங்கே அப்படின்னா சனிக்கிழமை ஈவினிங் வந்து அலிப்பிரி சுங்கச்சாவடியில் வந்து ஆய்வு செஞ்சுருக்கிறதாகவும் அதன் ஒரு பகுதியாக வந்து அலிப்பிரி சோதனை சாவடியில் சோதனை மற்றும் அங்கே ஸ்கேன் செய்யக்கூடிய செயல்முறை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்து விமான நிலைய சோதனை முறையை ஆய்வு செஞ்சு அந்த இடத்துல எதென்ன அதிநவீன தொழில்நுட்பங்கள் வந்து இருக்கோ அதை கொண்டு வந்து இங்கே அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கதாகவும், அதுக்கப்புறம் பூதேவி வளாகத்தில் உள்ள ஸ்ரீவாரிமெட்டு திவ்ய தரிசன டோக்கன் வழங்கும் கவுண்டர்களையும் பார்வையிட்டிருக்காரு. ஸோ ஸ்ரீவாரிமெட்டில் வந்து கொடுக்குற டோக்கன் வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸில் செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. பக்தர்கள் பரந்த நலன் கருத்தில் கொண்டு கவுண்டர்கள் ஸ்ரீவாரிமெட்டிலேருந்து அலிப்பிரிக்கு மாற்றப்பட்டிருக்கதாகவும் இயோ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் எதுக்காக அவங்க மாற்றிருப்பாங்க அப்படின்னா க்ரௌடு. ஸோ அந்த இடத்துல க்ரௌடு மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய பேர் சிரமப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே பாருங்கள் தெலுங்கில் கொடுத்துருக்கு, அதான் சொல்லியிருக்காங்க. அந்த நடைபாதையில் வந்து 5000 டோக்கன்ஸ் பக்கமாக கொடுக்குறோம். அங்கே பக்தர்கள் ரொம்பவே அதிகமாக வந்துட்டுருக்காங்க. அதனால தான் வெள்ளிக்கிழமை வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து மாற்றப்பட்டிருக்கு. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக வந்து நடந்து செல்லக்கூடிய பக்தர்கள் அலிப்பிரி பூதேவி காம்ப்ளெக்ஸில் டெய்லியுமே கொடுக்கக்கூடிய டோக்கன்கள் வந்து வாங்கிட்டு படிகளில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுலேயும் வந்து பக்தர்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க.
தொடர்ந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அடுத்த கட்டமாக இது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ரீசெண்டாக வந்திருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் வந்து செப்பரேட் கவுண்டரா இல்லை ஒரே கவுண்டரில் கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ 6ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதைக்கான தரிசன டிக்கெட் வழங்கும் பணி அலிப்பிரி பூதேவி வளாகத்தில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து அடிஷ்னல் இஓ வந்து ஸ்ரீ வெங்கைய சௌத்ரி அவர் நேர்லேயே போய் பார்த்துட்டு அந்த மையங்களில் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருந்தாரு. அதை கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோயிலில் வந்து கவுண்டர்கள் அமைக்கிறதுக்கும் இந்திய தொல்பொருள் ஆய்வு மையத்துக்கிட்ட அனுமதி தேவை அப்படின்னும் அதற்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காரு. இந்த செயல்முறை சிறிது நேரம் எடுக்கும் என்பதால் யாத்ரீகர்கள் வசதியாக டோக்கன் கவுண்டர்கள் பூதேவி வளாகத்துக்கு மாற்றப்படுகிறது. ஏன்னா அங்கு முழு அளவிலான உட்கட்டமைப்பு மற்றும் மனித வளம் இருக்குது. நீண்ட காலமாகவே ஒரே இடத்துல SST டோக்கன் வழங்கி வருகிறோம். ஸ்ரீவாரிமெட்டில் TTD டோக்கன்களை வழங்க 4 தனித்தனி கவுண்டர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் TTD ஏற்பாடுகள் குறித்து பக்தர்கள் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டதாகவும் அவர் வந்து இந்த ப்ரெஸ் ரிலீஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கவுண்டர் வந்து எப்படி இருக்குது, ஸோ அதே மாதிரி நிறைய பேர் இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ செப்பரேட்டாக தான் உங்களுக்கு நடைபாதை கவுண்டருக்கான டோக்கன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸ்ரீவாரிமெட்டு டோக்கன் வேணுங்கிறவங்க இந்த கவுண்டர்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்க லேட்டஸ்ட்டான அப்டேட். நீங்களும் இந்த வார தரிசனம் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.